சவுண்ட் வருது. ஆம் சார். ஓகே. அப்போ பிள்ளைகள் எங்களோட 2.1 MCQ டியூட் கம்ப்ளீட்டா முடியுது. கிட்டத்தட்ட 60 MCQ 2024 வரைக்கும். இப்போ நான் வந்துட்டு 2.2 ஸ்டார்ட் பண்ண போறேன். நம்ம 2.2 பாஸ் பேப்பர் டியூட் போட்டிருக்கிறோம் பாருங்க. அது சேர்த்து நான் 2.2 தியரியை கொஞ்சம் சொல்லிடுறேன். அதாவது இந்த 2.2 சொல்றதுக்கு இந்த விசை மற்றும் விளையுள் விசை மற்றும் விசை திருப்பம் சம்பந்தமானது. விசை மற்றும் விளையுள் விசை மற்றும் விசை திருப்பம் சம்பந்தமானதும் இதுல புவியீர்ப்பு மையமும் அடங்கும். சோ நாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல வந்துட்டு விசையண்டா என்ன, விளையுள் விசையண்டா என்னங்கிற விஷயங்களையும், விளையுள் விசைக்கான தொடர்பு, வெவ்வேறு இடைக்கோணங்கள்ல இரு விசைகள் தாக்கும் போது எவ்வாறு அதுல தொடர்பு அமையும், கோணத்துக்கான தொடர்பு, அதாவது விளையலுக்கும் ஒரு விசைக்கும் இடைப்பட்ட கோணத்துக்கான தொடர்பு, சம விசைகள் தொழிற்பட்டால் என்ன தொடர்பு, இவ்வாறான ஒரு சில விஷயங்களை ரிவைஸ் பண்ணுவோம். 2.2 2.2 விசை, விளையுள் விசை, விசை திருப்பம், விசை விளையுள் விசை விசை திருப்பம் என்கிற ஒரு விஷயம் தான். ஓகே, முதலாவது நான் சொல்ல போறது விசையண்டா என்ன அப்படிங்கிறது. விசையண்டா பிள்ளைகள் ஓய்வுள்ள பொருளை இயங்க செய்யறதுக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிற பொருளை ஓய்வடைய செய்யறதுக்குமான ஒரு ஆற்றல். விசையில டெஃபினிஷன் ஆஃப் ஃபோர்ஸ். விசையிட வரைவிலக்கணம் நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படின்னு சொன்னால், ஓய்வுள்ள பொருளை இயங்க செய்வதற்கு, ஓய்வில் உள்ள பொருளை இயங்க செய்வதற்கு அல்லது இயங்கிக் கொண்டிருக்கின்ற பொருளை ஓய்வடைய செய்வதற்கு அல்லது அதன் திசையை மாற்றுவதற்கு தேவையான ஒரு ஆற்றல், அல்லது அதன் திசையை மாற்றுவதற்கு தேவையான ஒரு ஆற்றல் தான் விசை. விசை என்ற வரைவிலக்கணத்தை சும்மா பயாலஜி மாதிரி பாடமாக்குறது இல்லை, பிசிக்ஸ்ல எதையுமே பாடமாக்குறது ஒன்று இல்லை. வழங்க சொல்றேன். விசைட வரைவிலக்கணம் இந்த படத்துல இருந்துதான் நான் வச்சு கொள்றது. இப்படி வச்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு காலம் போனாலும் மறக்காது. நான் படிக்கும் போது 2013 இருந்து இப்படித்தான் வச்சுக்கணும். அப்ப எங்களுக்கு எப்பயுமே மறக்காது. ஓய்வுள்ள பொருள் இயங்க செய்வதற்கு, இயங்கிக் கொண்டிருக்கிற பொருளை ஓய்வடைய செய்வதற்கு அல்லது அதன் திசையை மாற்றுவதற்கு தேவையான ஆற்றல் விசை எனப்படும். விசையோட டெபினிஷனுக்காக இந்த படத்தை, விசையோட டெபினிஷனுக்காக இந்த படத்தை, ஓய்வுள்ள பொருளை இயங்க செய்வதற்கு அல்லது இயங்கிக் கொண்டிருக்கிற பொருளை ஓய்வடைய செய்வதற்கு. யூசமன் 0 அது v ஆக மாறுகிறது. இரண்டாவது vங்கிற வேகம் ஓய்வடைதல் அல்லது திசை மாறும். இதை செய்யறதுக்கு தேவையான ஒரு ஆற்றல் தான் விசை. விசை அதுல குறிச்சிடும், எஃப் குறிப்போம், இங்க குறிப்போம். அப்ப இனி நீங்க விசைனா என்னன்னு கேட்டா எப்பயுமே சொல்லணும், மறக்கக்கூடாது. ஓய்வுள்ள பொருளை இயங்க செய்வதற்கும் இயங்கிக் கொண்டிருக்கிற பொருளை ஓய்வடைய செய்வதற்கு அல்லது அதன் திசையை மாற்றுவதற்கான ஒரு ஆற்றல் தான் விசை என்று சொல்றோம். சரிதானே? இரண்டாவது விளையுள் விசை. விளையுள் விசைக்கான தொடர்பு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க ஒருக்கா. ஆர் வர்க்கம் சொல்லி முடிக்க பார்ப்போம். P வர்க்கம் சக Q வர்க்கம் சக 2PQ கொஸ்டின். வெரி குட். இது உங்களுக்கு இரண்டு விசைகள் ஒரு கோணத்துல தொழிற்படும் போது
இரண்டு விசைகள், அது நாங்க P எடுக்கலாம், Q எடுக்கலாம், சிலாக்கள் R1 R2 எடுத்திருப்பீங்க. இடைக்கோணம் தீட்டாண்டு வச்சால் அதை ஒரு விசை இணைகரமாக பூர்த்தி செய்து விசை இணைகர தேற்றம் நான் சொல்லி அதுல இருந்து வரக்கூடிய ஒரு விளைவுள் தான் இந்த ஆர். ஆறுக்கான தொடர்பு ஆர் வர்க்கம் சமன் P வர்க்கம் சக Q வர்க்கம் 2pq cos θ. இந்த கோணத்தை அல்பாண்டு உங்களுக்கு அதுவும் தெரியும். மூன்றாவது tan அல்பாக்கான தொடர்பு சொல்லுங்க. tan அல்பாவிற்கான தொடர்பு சொல்லுங்க பிள்ளை. ஞாபகம் இருக்கிறதா? tan அல்பாவுக்கான தொடர்பு என்ன? ஞாபகப்படுத்த மேல Q sin θ, கீழே என்ன வரும்? Q sin θ, கீழே என்ன வரும்? Q cos θ. இல்ல, P plus Q cos θ. மறக்க கூடாது. Q sin θ, P plus cos θ. θ 90 பாகை இணை. Pம் Qம் இருக்கு. 90 பாகை செங்கோணத்துல தொழிற்படுது. அப்ப R வர்க்கம் சமன் P வர்க்கம் சக Q. tan அல்பா சமன் Q இன் கீழ் P. அத நாலாவது தொடர்பா கொடுத்துக்கொள்ளும். நாலாவது தொடர்பா கொடுத்து சம விசைகள் எனில் பிள்ளைகள் சம விசைக்கான தொடர்பு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்போ ரெண்டு விசை சமனாக இருக்கு. எஃப்ங்கிற விசை விளைவுக்கான தொடர்பு ஞாபகம் இருக்கா? டூ எஃப் வரும். அங்கால என்ன வரும்? ஞாபகம் இல்ல. தெரிஞ்சாக்க சொல்லுங்க. இரண்டு சம விசைகள் இருந்தால் அதற்கான விளையுளுக்கான முடிவு உங்களுக்கு தெரியுமா? இரண்டு சம விசைகள் இருந்தால் அதற்கான விளையுளுக்கான முடிவு உங்களுக்கு தெரியுமா? டூ எஃப் cos θ by 2 கேள்விப்படையில்லை. சரி, இனி மறக்காது. 2f cos θ by 2. ஆறாவது சமன்பாடை வச்சுக்கொண்டு 90 பாகையில R சமன் √2f வரும். 60 பாகையில R சமன் √3f வரும். 120 பாகையில R சமன் f வரும். அது சமன்பாட்டில இருந்து சொல்றேன். எழுதி கொள்ளுங்க. எழுதுங்க பிள்ளை. விசைகளின் விளையுள் விசைகளின் விளையுள் பிள்ளைகள் ஒரே திசையில Pயும் Qவும் இருக்கு. அப்ப விளையுள் விசை உயர்வாக இருக்கும். P plus Q.
இடைக்கோணம் 0. இடையில எந்தவித கோணமும் இல்லை. விளையில் விசை மேக்சிமமாக இருக்கிறது. எப்ப இழிவாக இருக்கும்? எப்ப என்ன கோணத்துல இழிவாக இருக்கும்? θ சமன் 180 பாகை. வெரி குட். θ சமன் 180 பாகை எனில் Pங்கிற விசையை பெருசா காட்டுங்க, Qங்கிற விசையை சிறியதாக காட்டுங்க. ஆர் மினிமம் P மைனஸ் Q. ஆர் மினிமம் P மைனஸ் Qங்கிறத எழுதிக்கொள்ளும். எழுதலாம், தெளிவாக எழுத வேணுமா? இந்த விஷயங்களை ரிவைஸ் பண்ணாதான் உங்களுக்கு கேள்வி செய்யும் போது இலகுவாக இருக்கும். விளையுளின் வீச்சு ரேஞ்ச் P மைனஸ் Qவிற்கும் P பிளஸ் Qவிற்கும் இடையில இருக்கும். விளையுற வீச்சு P மைனஸ் Qவிற்கும் P பிளஸ் Qவிற்கும் இடையில இருக்கும். அதாவது ஆர் மினிமமுக்கும் ஆர் மேக்சிமமுக்கும் இடையில இருக்கு. நான் உங்களை சும்மா கேட்கிறேன், 8 நியூட்டனையும் 3 நியூட்டனையும் பயன்படுத்தி பெறக்கூடிய உயர் விசை எத்தனை? 11 நியூட்டன். வெரி குட். 8ஐயும் 3ஐயும் பயன்படுத்தி பெறக்கூடிய இழிவு விசை எத்தனை? 5 நியூட்டன். அப்படி என்று சொன்னால் விளைகளின் வீச்சு என்ன? எந்த வீச்சுக்குள்ள விளையல் விசை வரலாம்? 5 தொடக்கம் 11. வெரி குட், வெரி குட். 5 தொடக்கம் 11. அவ்வளவு விஷயம் எழுதி கொள்ளுங்க, சமரி பண்ணுங்க. இந்த ஷார்ட் நோட் உங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ஒரு பக்கத்துல 2.2 படிச்சிடலாம். இதே மாதிரி 2.1க்கும் எழுதிருப்போம். இப்போ 2.2க்கு எழுதி கொண்டிருக்கோம். எழுதுங்க. ஒன்பதாவது விசை திருப்பம். நேத்து ஒரு பேப்பர்ல சொல்லி தந்தேன். விசை திருப்பத்துல சமன்பாடு என்ன? விசை தர ஆர் என்பது என்ன?
மிக தெளிவாக நீங்க சொல்லணும். இது பேப்பர் டிஸ்கஷன்ல சொல்லித்தாங்க. ஆர் என்பது என்ன? விசையிட தாக்கு கோட்டுல இருந்து அதோட சுழற்சி புள்ளிக்கு இடையிலான செங்குத்து தூரம். வெரி குட். மறக்க கூடாதா? விசையிட தாக்க புள்ளிக்கும் விசையிட தாக்க கோட்டுக்கும் சுழற்சி புள்ளிக்கும் இடையிலான செங்குத்து தூரம் விசை திருப்பம். மறக்க கூடாது. ஆரண்ட சும்மா தூரம் என்று சொல்லி போட்டிருக்கப்படாது. விசை இணை திருப்பம். விசை இணை தொழிற்படும் சந்தர்ப்பம் என்று சொல்லுங்க. விசை இணைக்கு ஒரு உதாரணமான நிகழ்வு அல்லது சந்தர்ப்பம். என்னடாப்பா விசை இணை தெரியாதா? விசை இணைக்கு ஒரு உதாரணமும் தெரியாதா உங்களுக்கு? விசை இணைக்கு உதாரணம் தெரியாதா பிள்ளை? நீ கேள்விப்பட்ட ஏதாவது உதாரணம் சொல்லுங்க. சார் இந்த கார்ல ஸ்டீரிங் வீல நாங்க சுழற்றுவது, ஒரு டெப்ப திறக்கிறது, அதெல்லாம் உதாரணம். சமாந்தர விசைகளை ரெண்டா பிரிக்கலாம். தெரிஞ்ச விசைகளை சொல்லுங்க பாப்போம். சமாந்தர விசைகளை இரண்டாக பிரிக்கலாம். என்னென்ன? நான் ஒன்று சொல்றேன். நிகர்த்த சமாந்தர விசை. அடுத்தது நிகரா சமாந்தர விசை. நிகர்த்த சமாந்தர விசை என்று சொன்னா ஒரே திசையில இருக்கு. நிகரா சமாந்தர விசை என்று சொன்னால் எதிர் திசையில இருக்கு. எழுதி முடிக்க. நிகர்த்த சமாந்தர விசை, நிகரா சமாந்தர விசை. நிகர்த்த சமாந்தர விசை, நிகரா சமாந்தர விசை. பிள்ளைகள் நிகர்த்த சமாந்தர விசை என்றால் ஒரே போக்குல இருக்கும். நிகரா சமாந்தர விசை என்றால் எதிர் திசையில இருக்கு. நிகர்த்த சமாந்தர விசை வந்து இது பி இது கியூ என்றால் விளையுள் ரெண்டுக்கும் இடையில வருமா வெளியே வருமா? சொல்லுங்க. விளையுள் ரெண்டுக்கும் இடையில வருமா வெளியே வருமா? ரெண்டுக்கும் இடையில வரும். ரெண்டுக்கும் இடையில வரும். பெரிய விசைக்கு பக்கத்துல வரும். நிகரா சமாந்தர விசை என்றால் விளையுள் எங்க வரும்?
ரெண்டுக்கு இடையில வருமா வெளியே வருமா? வெளியில வரும். வெளியில பெரிய விசைக்கு பக்கத்துல வரும். பெரிய விசைக்கு பக்கத்துல வரும். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அப்ப விளைவுல இருந்து இந்த தூரத்தை எக்ஸ் இந்த சிறிய விசைக்கான தூரத்தை y என்று போடும். அப்ப இதற்கான தொடர்பு பெரிய விசை P இன் கீழ் Q, பெரிய தூரம் y இன் கீழ் x, பெரிய விசையின் கீழ் சிறிய விசை, விளைவிலிருந்து பெரிய தூரத்தின் கீழ் சிறிய தூரம். இங்கே தான் பெரிய விசை P, சிறிய விசை Q, பெரிய தூரம் y, சிறிய தூரம் x. அப்போ இந்த ரெண்டு தொடர்புகளும் கொஞ்சம் ஞாபகம் இருந்தால் ஒரு சில கேள்விகள் செய்யலாம். எழுதிக் கொள்ளும்போ. பன்னிரண்டாவது புவி ஈர்ப்பு மையம். அதுல வழங்கப்படுத்த கொண்டு கேள்வியில பார்ப்போம். புவி ஈர்ப்பு மையம் அது கேள்வியில டிஸ்கஸ் பண்ணால சொல்லித்தரது ஒன்றும் இல்ல. 13 திணிவு மையம். புவியீர்ப்பு மையம், திணிவு மையம். புவியீர்ப்பு மையம், திணிவு மையம்.